அதான் 39 தமிழ்நாட்டில் 39 சீட்டு இருக்குமா பார்லிமெண்ட் சீட்டு. 39லேயும் நிற்கிறதுக்கு வாய்ப்பான கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 3ஆம் தேதி பேசிக்கலாம். நாங்கள் கூடுதலான இடங்களை கேட்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம். நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பிஜேபி ஆதரிப்பவர்களோ வெற்றி பெறக்கூடாது. ஜெயக்குமாருக்கு ஏராளமான ஆசைகள் உண்டு. அந்த ஆசையை போய் நம்ம ஏன் கலைப்பானே. 40 தொகுதிகளிலும் போட்டியிட ஆசை, ஆனால் என்ன செய்ய என மனசுக்குள் மூடி வைக்காத இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர், நாகை ஆகிய 2 தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வசம் ஒதுக்கியது திமுக. இந்த முறை 2 தொகுதிகள் பிளஸ் கூடுதலாக ஒரு தொகுதியை கேட்டு வாங்க இந்திய கம்யூனிஸ்ட் முயற்சித்து வருகிறது. ஆனால் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவோ ஒரு சீட் தான் என்கின்ற நிபந்தனையில் பேச்சுவார்த்தையை தொடங்கும் திட்டத்தில் உள்ளது. இதனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது காரசாரமான விவாதங்கள் எழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் போட்டியிட தங்களுக்கு ஆசை இருப்பதாக கூறியிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன். அது பார்த்துக்கலாமா. இந்த 39 நிற்கணும்னு எங்களுக்கு ஆசை தான். பார்த்துக்கலாம். 3ஆம் தேதி பேசிக்கலாம். அதான் 39 தமிழ்நாட்டில் 39 சீட்டு இருக்குமா பார்லிமெண்ட் சீட்டு. 39லேயும் நிற்கிறதுக்கு வாய்ப்பான கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 3ஆம் தேதி பேசிக்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் செயலாளர் இல்லை. அதுக்கு தோழர் இல்லை அதுக்கு செயலாளர் பாலகிருஷ்ணன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் செயலாளர். நாங்கள் கூடுதலான இடங்களை கேட்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம். அதெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையாக விவாதிக்க முடியும். உட்காந்து அவங்களோட பேசி எங்களுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுவோம், அவங்களுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுவாங்க. சாதக பாதங்கள் எல்லாத்தையும் பேசி ஒரு சுகமான முறையை எட்டுவோம். நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பிஜேபி ஆதரிப்பவர்களோ வெற்றி பெறக்கூடாது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி சேர்த்து சொல்லுவாங்க 40லையும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஜெயக்குமார் சொல்லும்போது தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்படும், இந்தியா கூட்டணி பிளவுபடும் சொல்றாரு. ஜெயக்குமாருக்கு ஏராளமான ஆசைகள் உண்டு. அந்த ஆசையை போய் நம்ம ஏன் கலைப்பானே. அதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் ஆசைப்படுறாரு அந்த மாதிரி இது கலையணும் போகணும். முதல்ல அவர் ஒரு அணி அமைக்கிறதுக்குள்ள முயற்சியை மேற்கொள்ளட்டும். அதிமுக அவங்க ஒரு அணி அமைக்கிறதுக்குள்ள முயற்சி பண்ணணும். அந்த இதுக்கு முயற்சி பண்ணாமல் இந்தியா கூட்டணி உடையத்து அவர் ஏன் கவலைப்படணும். அது நாங்கள்லாம் கவலைப்படணும். அதுக்கே அவர் கவலைப்பட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முதல்ல அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு முதல்ல காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியல. அந்த நிலையில் தான் அதிமுக இருக்குது. அது இன்னொரு அணியை பற்றி ஏன் அவங்க கவலைப்பட்டு இருக்கணும். கவலைப்பட வேண்டிய அவசியம். காங்கிரஸ் பத்தி பேசும்போது கூட்டணி கட்சியை பத்தி சொல்ல காங்கிரஸ் சொல்லும்போது அந்த மாதிரி பேசுறாரு. அது புதுச்சேரியில பேசுறாரு. அதுக்கு அழகிரி பதில் சொல்லுவார். இடைக்கால பட்ஜெட்டு ஒன்றிய அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று அது சமர்ப்பிப்பாங்க. முழு பட்ஜெட் சமர்ப்பிக்க முடியாது. முழு பட்ஜெட் சமர்ப்பிக்கிறது இவங்க இருக்க மாட்டாங்க. கவலைப்படாது.